ஸோ ரூமுக்கு வந்துட்ருக்கோம். இதுதான் அந்த வழி. ஸோ இப்போ நான் புக் பண்ணியிருக்க ரூம் வந்து கேபின் ரூம் மாதிரி. ஸோ இதுதான் அந்த கேபின் ரூம். சேர் போட்டிருக்காங்க சிட் அவுட் மாதிரி இங்கே. ஸோ இங்கே போனால் ஒரு பெரிய டிவி இருக்குது. ஸோ நம்மளோட ஃபீட்பேக்ஸ் எழுதி வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இங்கே சோஃபா, பெரிய சோஃபா இருக்குது. ஸோ இங்கே டேபிள்ஸ், கீப்பா, அப்புறம் இங்கே ரீடிங் டேபிள் இங்கே இருக்குது. இதுதான் கிச்சன். அப்படியே கிச்சனுக்கான சிங்க் இங்கே இருக்குது. இது ட்ரிங்கிங் வாட்டர். இது வாஷ் பண்ணுறதுக்கு. இங்கே காஃபி மக்கு, கிளாஸு, ஸோ சூப் பவுல்ஸ் வைக்கிறதுக்கு. ஸோ இங்கே ஸ்நாக்ஸ்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே அவன் இருக்குது. ஸோ அவன் வேணா அவன் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ். அப்புறம் கிச்சன் டவல் இருக்குது, டிஷ்யூ பேப்பர், ஸோ 2 வாட்டர் பாட்டில், அப்புறம் மில்க்கு, ஆயில் கொஞ்சம். ஐ திங்க் இது ஆலிவ் ஆயில் நினைக்கிறேன். ஆலிவ் ஆயில் தான் நினைக்கிறேன். எஸ். சுகர் இருக்குது, சால்ட்டு, பெப்பர், கெட்டில் இருக்குது. ஸோ அப்புறம் இங்கே டீ சாஷஸ் இருக்குது, காஃபி, ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்கெலாம் நான் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. எதாவது எடுத்தோம் அப்படின்னா அதோட ப்ரைஸஸ் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இண்டக்ஷன் ஸ்டவ். சொன்னல உங்களுக்கு ஆல்ரெடி இது மாதிரி ஒரு பிளானில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால தான் குக் பண்ணுற பிளானில் வந்திருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜ் இருக்குது, சின்ன ஃப்ரிட்ஜு. ஃப்ரிட்ஜில் ஜூஸ் இருக்குது. இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. கேன் ஆஃப் பியர் 300 போட்டிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இல்லைங்க. மேங்கோ ஜூஸ், மில்க் ஷேக், பெப்சி, சோடா, இதோட ப்ரைஸஸ்லாம் போட்டிருக்காங்க. ப்ளஸ் கிச்சனுக்கு தேவையான கட்டிங் போர்டு, பிளேட்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து கட்லரிக்கான இது எல்லாமே இருக்குது. இது டஸ்ட்பின், பாத்ரூம். எஸ். சின்ன கேபின்றதால எல்லாமே இவ்வளோ தான். இது வந்து இது குளிக்கிறதுக்கு தனியாக இருக்குது. ஷவர். ஸோ இதுதான் மிரர். மிரர் பார்த்திங்கன்னா லைட்டோடு வரும்னு நினைக்கிறேன். எஸ் சொன்னால. ஸோ இதுதான் மிரர், கலர் சேஞ்ச் ஆகுது. அப்படி இங்கே வந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன இது வச்சுருக்காங்க, கிளாஸஸ்லாம். அப்புறம் கீழே சின்ன கப்போர்டு மாதிரி இருக்குது. ஃப்ராக்ரன்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு இது வச்சுருக்காங்க, அம்பர்லா எல்லாமே வச்சுருக்காங்க. இதோட மெயின் வந்து இங்கே மேலே தான் போகிறோம். ஸோ இது மேலே ஏறுனா தூங்க போகிற ஏரியா. பெட்டு பாருங்கள், நல்லா கிங் சைஸ் பெட்டு. ஸோ அங்கே இருக்குது, இங்கே ஃபேன் இருக்குது. இங்கே ஏதோ கபோர்ட்ஸ் வச்சுருக்காங்க, பெட்ஷீட்ஸ், டவல்ஸ்லாம் இங்கே இருக்குது போல் எல்லாமே. இங்கே ரூஃப் பாருங்கள், இங்கே ரூஃப் இங்கேடி. இங்கே லைட்லாம் வேறு இருக்குங்க. ஏதோ இதுக்கான ஸ்விட்செல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. இருக்கு, இங்கேருந்து கீழே பார்த்துக்கலாம். சரி, கீழே இறங்கலாமா? சின்ன ஃபேமிலிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதான் ரூம். அவ்வளோதான். பார்த்தா சிவி. ஸோ இதுதான் நாங்கள் தங்க போகிற ரூம் இன்றைக்கி நைட்டுக்கு. அவ்வளோதான். ஸோ நைட்டு என்ன பிளான்னா, இப்போது ஆல்ரெடி டைம் ஆனதால் லஞ்ச் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நைட்டுக்கு குக் பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு ஒரு பிளானு. ஸோ எஸ், குக்கிங் வீடியோ போடுறேன். வெரி குட். நீ இப்படி விளையாடிட்டு இருக்கு, நான் பீச்சுக்கு போகிறேன். பாய் பாய்.
நீ போய் இங்க போய் குளி, அப்பா கிட்ட போவாத. போட்டு அப்பா டைவ் அடிக்கிற வீடியோ ஹலோ கைஸ், நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே நம்ம டின்னருக்கு பிரியாணி செய்கிறோம். ஸோ பிரியாணிக்கு ஆல்ரெடி வீட்டிலேருந்தே ஆனியன், டொமேட்டோ எல்லாத்தையும் எடுத்து வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் வதக்கலான்னு சொல்லிட்டு, அந்த ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வதக்கலான்ட்டு. ஸோ இங்கே வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு வச்சுட்டேன். இது அரிசி இங்கே தான் வாங்கினேன் 1/2 kg. ஸோ அதுவும் கழுவி ஊற வச்சுட்டேன். வீட்டிலேருந்தே மிளகா பொடி, மஞ்சள், அப்புறம் எடுத்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே வந்து ஆல்ரெடி இதில் போட்டுட்டேன். இதில் போட்டுட்டு தான் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து இங்கே தான் வாங்கினேன், KPM சொல்லிட்டு 1/2 லிட்டர் வாங்கினேன். 140 rupees. தேங்காய் எண்ணெய்னு சொன்னாங்க. கலர் பார்த்தா தேங்காய் எண்ணெய் மாதிரி தெரியல, பட் ஓகே வாங்கிட்டேன். ஸோ இது வதக்கிட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு வீட்டிலேருந்து இஞ்சி பூண்டு எடுத்துகிட்டு வந்தேன். பட் இங்கே மிக்சி இல்லைன்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு இது வாங்கியாச்சு. இங்கே எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்கியாச்சு. ஒன் டே தானே, ஒன் நைட்டுக்கு தான். ஸோ அதனால அப்படியே வச்சாச்சு. எஸ், இப்போ புதினா போடணும். இது ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ புதினா போட்டுடலாம். ஸோ இப்போ புதினா போட போகிறோம். இங்கே என்ன ஹைலைட்னா, இது புதுசாக இருந்தது எங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்ல ஹாட் வாட்டர் வருது. ஸோ இது வந்து நான் மார்னிங்கே சொன்ன மாதிரி இது ட்ரிங்கிங் வாட்டர், இது வாஷ் பண்ணுறதுக்கான வாட்டர். பட் இதுலேயே வந்து நமக்கு வந்து ஹாட் வாட்டர்லாம் வருது. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இது ஃபர்ஸ்ட்டாக எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு எங்களுக்கு. அது நாங்கள் பார்க்கல. என் பையன் திருப்பிட்டு விளாண்டு இருந்தான். என்னடா கொஞ்சம் ஆவி வர மாதிரி இருக்கேன்னு பார்த்தா சுட தண்ணி வருது இதுலேருந்து. ஜஸ்ட் நைஸ். ஸோ அவ்வளோதான். புதினா ஆயிடுச்சு, புதினா கழுவியாச்சு. ஸோ வெங்காயம் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் இந்த இதில் மாற்றி வச்சிருக்கேன். இந்த இண்டக்ஷன் வந்து 2 இண்டக்ஷன் இருக்கு. இங்கே ஒன்று இருக்கு, லெஃப்ட் ஒன்று, ரைட் ஒன்று. ஸோ எங்களுக்கு வந்து இதில் வந்து எப்படி இது பண்ணுறதுலாம் தெரியல. சிம் பண்ணுறது எப்படி, ஹையா வைக்கிறது எப்படின்னு. ஸோ அதனால ஆல்ரெடி வெங்காயம் வதங்கினதால நாங்கள் இந்த பக்கம் இந்த ஸ்டவ்வுக்கு மாற்றி வச்சுட்டோம். சரி, இந்த பக்கம் மாற்றி வைப்போம். திருப்பி ஆன் பண்ணுவோம். எஸ், ஆன் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் சூடாகட்டும். ஸோ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு ஆனாதான் கைஸ் உங்களுக்கு அந்த பிரியாணி டேஸ்ட்ல ஒரு இது தெரியும் உங்களுக்கு. ட்ரை பண்ணிட்டேன் பல டைம். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்ல டேஸ்ட் இருக்கு. ஸோ இப்போ புதினா போட போகிறோம். புதினா வந்து அரைக்கட்டு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிரியாணி. புதினா போடக்குள்ள நிறைய தெரியும். வதங்கிச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. இந்த நேரத்தில் பாருங்க, புதினாவோட கலரே உங்களுக்கு தெரியாது.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாலாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். 1 2 ஒரு 3 பச்சை மிளகா போடலான்னு நினைக்கிறேன். ஸோ 3 பச்சை மிளகா வாஷ் பண்ணிட்டு போட்டுருவோம். கட் பண்ணல, அப்படியே தான் போடுறேன். ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் எல்லாத்தையும் சேர்க்க வேண்டியதான். நம்ம மிளகாத்தூள் நெக்ஸ்ட்டு. இந்த மிளகாத்தூள் தான் போடணுமா சொல்லிட்டாங்க. வெறும் மிளகாத்தூள் கூட வந்து குழம்பு மிளகாத்தூள். ஓகே, போதும்னு நினைக்கிறேன் காரம். ஸோ இது வந்து இஞ்சி பூண்டுக்கு முன்னாடியே போட்டோம் அப்படின்னா எண்ணெயில் வந்து உங்களுக்கு கலர் வந்து ஆட் ஆகிடும். கலர் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரியாணி நல்ல கலராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இப்போவே போட்டுடுறேன். கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். ஆல்ரெடி 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் போதும்னு நினைக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது நமக்கு தேவையான அளவு தான். வீட்டில் அரைச்சோன்னா அது வேற மாதிரி இருக்கும். இது வந்து டெக்ஸ்சரே வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம தக்காளி ஆட் பண்ணி, தக்காளி ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்தோம். அப்படியே போட்டு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். தயிர் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. எஸ், மிஸ்ட். வீட்டில் எல்லாம் ஒரு அளவாக போடுவோம். இங்கே நமக்கு தேவையான அளவு தான் போடணும். இஞ்சி பூண்டு கொஞ்சம் விட்டு அப்படியே அடி பிடிச்சிடும். இஞ்சி பூண்டோட இதுவே தான். இதில் எப்படி ஸ்லோ பண்ணுறதுன்னு தெரில வேற எங்களுக்கு. தயிர் வந்து நமக்கு தேவையான அளவு ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயிர் போட்டு ஒரு கிண்டு. இப்போ என்ன பண்ணணும்னா உப்பு. வீட்டில் நமக்கு வந்து ஒரு ஸ்பூனில் இருக்க அளவு போடுவோம், குத்து மதிப்பாக போடுவோம். கடைசியாக பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். இப்போதைக்கு இதை போட்டு வதக்குவோம். தயிர் போட்டு வதக்கிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சிக்கனை கழுவி இங்கே வச்சிடணும். இங்கே சிக்கன் வாங்க போனேன் நான். தமிழ்நாட்டில் சிக்கன் எப்படி கேட்போம், 1/2 kg கொடுங்க, 1 kg கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அதே இதில் போயிட்டு நான் இங்கே வந்து 1/2 kg சிக்கன் கொடுங்கன்னு நம்ம வடக்கன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவன் பேசுறது எனக்கு புரியல, நான் பேசுறது அவனுக்கு புரியல. கேட்டு ஒரு 1/4 மணி நேரம் நான் நின்றுட்டு இருக்கேன். அவன் வெட்டி யாராவது கொடுத்துட்டு இருக்கான். அப்புறமா திருப்பி என்ன கேட்குறான், என்ன வேணும்னு கேட்குறான். 1/2 kg சிக்கன் வேணும்னு. அதுக்கப்புறமா சொல்றான் 1/2 kg சிக்கன் தர மாட்டோம் அப்படின்னு. எடுத்தா முழுசா ஒரு கோழி, லைவ் கோழி எடுக்கணும் அப்படின்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோழி எடுத்து பார்த்தா அதோட மொத்த சின்னதாக எடுக்க சொன்னேன். சின்னதாக எடுத்து 1 kg 800 grams இது லைவ். நாங்கள் வீட்டில் செஞ்சேன்னா எங்களுக்கு மொத்தமாகவே 1/2 kg தான் எடுத்து செய்வோம். சரி, உரிச்சு எப்படி இருந்தாலும் பார்த்தா ஒரு 1.5 கிலோ வந்துருக்கும் கோழி. 1.5 கிலோ கோழியை பிரியாணி செஞ்சுட்டு இருக்கோம். இல்லை கொஞ்சம் வச்சாச்சு, மீதி உள்ள பீஸ் எல்லாம் உள்ள போட்டோம். தண்ணி ஊற்றலாம் நெக்ஸ்ட். ஸோ இப்போ தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ ஒரு 800 ml ஊற்றலான்னு பார்க்குறேன். ஸோ ரைஸ் போட்டு மீதி பார்ப்போம், எவ்வளோ தண்ணி தேவைன்னா ஊற்றிக்கும். இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். 800 ml ஊற்றலாம். 800 ml ஊற்றினா போதும். 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 800 ml ஊற்றினா போ
தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கொதி வரட்டும், மூடி வைப்போம் கொஞ்ச நேரம். 5 நிமிஷம் இதுலேருந்து ஆவி வரும். ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டால் போதும். கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம். 10 minutes ஆச்சு. எடுத்து அந்த அரிசி ஊற வச்ச அரிசி ஸோ ஒரு 10 minutes ஆச்சு. நல்ல கொதி வந்துருச்சு. ஆல்ரெடி ரைஸ் போட்டேன். ஸோ பேலன்ஸ் ரைஸை போட்டுட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட வேண்டியதான். ரைஸ் போட்டுட்டு ஒரு வாட்டி வந்து உப்பு செக் பண்ணிப்போம். உப்பு லைட்டாக புளிப்பாக இருக்கணும். ஆல்ரெடி ஒரு 3 தக்காளி போட்டிருக்கோம். பத்தலை அப்படின்னா நம்ம லெமன் போட்டுப்போம். லெமன் எடுத்து வந்துருக்கேன். பத்தலைன்னா போட்டுப்போம், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இந்த பதம் போதும்னு நினைக்கிறேன். தண்ணி எஸ் இது போதும். உப்பு பார்த்துப்போம், உப்பும் புளிப்பும் நல்லா கலக்கி விட்டுட்டு எடுங்க. எண்ணெயோட எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி ரியலா என்னன்ட்டு. நல்லா அப்படி 2-3 வாட்டி கலக்கிட்டு நடுவில் இருக்கிறத எடுத்து காரம் ஓகே. உப்பு லைட்டாக போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவையான அளவு தான். எனக்கு கொஞ்சம் உப்பு வேணும், அதனால லைட்டாக உப்பு போடுது போதும். சரி போதும். ஸோ அப்படியே வச்சு மூட வேண்டாம். 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்ப்போம். தண்ணி கொஞ்சம் சுண்டனே தம் போட்டுருவோம். தம் போடுறதுக்கு ஆல்ரெடி நான் ஃபாயில்லாம் வீட்டிலேருந்து எடுத்து வந்துட்டேன். வீட்டில் யூஸ்வலாக போடுறது வச்சு அதை வச்சு போட்டுருவோம். ஒரு 2 to 3 minutes ஆகட்டும். இங்கே புகை வரும், சைடில் ஃபுல்லாக ஆவி வரும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் சுண்டிடும். அதுக்கப்புறம் ஃபாயில் போட்டு தம் போட்டுருவோம். அது வரைக்கும் அப்படியே விட்டுரும். ஸோ ஆஃப் லெமன் போடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஆஃப் லெமன் போட்டு போட்டுருவோம். இது வந்து ஒய்ஃப் சொன்னாங்க, செஞ்சிடும் வரலன்னு வச்சுங்களேன். நான் தான் அப்போவே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஆஃப் லெமனை கட் பண்ணி போட்டுருவோம். அதுக்கப்புறம் வர பிரச்சனையை அப்புறம் பார்த்துப்போம். லைட்டாக புளிப்பு வேணும், நல்லா இருக்கும். இது எப்படி சிம் பண்றதுன்னு தெரியல. எல்லாம் சிம் பண்ணிட்டு தம்ம போட்டு கிளம்பிடலாம். எப்படி சிம் பண்ணுறதில்ல ஆகட்டும். ஸோ சிம் ஆப்ஷன் இல்லை அப்படின்றதால என்ன பண்ண போகிறோம், பேன் எடுத்து யூஷுவல் தம் ஸ்டைலில் தான் போட போகிறோம். பேனை மட்டும் வைங்கம்மா. வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா தண்ணி எல்லாம் ஆல்மோஸ்ட் ட்ரை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம தம் போட வேண்டியதான். தம்முக்கு ஆசிஷு ஸோ போட்டுட்டு மூடிட்டு வேண்டியதான். ஒரு 15-20 minutes ஆகட்டும், தம்முலே இருக்கட்டும், ஆகிடும். ஸோ அதுக்குள்ள இந்த சிக்கனை பண்ணிடலாம். நம்ம ஆன் பண்ணியாச்சு. 2 மஞ்சள் போட்டோம். ஜஸ்ட் அப்படியே மேரினேட் பண்ண மாதிரி தான். மேரினேட் பண்ணி அப்படியே வச்சிடறோம் ஸ்டவ்வில். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறேன். தயிர் கொஞ்சம் வீட்டில் இப்போ வந்தால்
மிளகாத்தூள் கொஞ்சம், அப்படியே ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இதில் கொஞ்சம் உப்பு போடணும். இப்போ ஆல்ரெடி லெமன் போட்டேன், தயிர் போட்டேன், வெங்காயம் தக்காளிலாம் கிடையாது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இது ஆல்ரெடி நமக்கு நல்ல ஃப்ளேவர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. உப்பு போடணும், உப்பு எடுத்து போட்டுக்குவோம். பத்தல்னா அப்புறம் நெக்ஸ்ட்டு போட்டுக்குவோம். உப்பு மட்டும் எப்போதும் கொஞ்சமாக போட்டுங்க, அப்புறம் பத்தல்னா அப்புறம் போட்டுக்கலாம். அதிகமாகிடுச்சா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. சிக்கன் பிரியாணியில் போட்ட மீதி சிக்கன் இது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதிகமாக சிக்கன் வாங்கி செய்யறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு பெப்பர் இருக்கு, பெப்பர் பவுடர் போடும். பெப்பர் சிக்கனா மாத்திரம் நம்மளா இஷ்டத்துக்கு செஞ்சு நம்ம தான் பேர் வைக்கிறாங்க. பேர் என்ன சொல்லுங்க? பெப்பர் சிக்கன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினேன், ரொம்ப ட்ரை ஆயிடுச்சா, ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஜூஸ் இந்த மாதிரிலாம் வாங்க, இந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஃபேமிலியோட, நல்லா இருக்கும். இருக்கிறது ஒரு லைஃப், என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இதோட இந்த வீடியோ ஓவர். மேபி நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஒரு 15 மினிட்ஸ் ஆல்மோஸ்ட் விட்டாச்சு தம்மில். இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தம் உடைக்க போகிறோம். Come close up, come close up, come close up. இது அவர்கிட்ட பாஸ்மதி ரைஸ்ன்னு கேட்டேன். அவர்கிட்ட என்ன கேட்டு கொடுத்தாரு தெரியல. ரைஸ் வந்துருச்சு, ஆனால் இது பாஸ்மதி ரைஸ் கிடையாது கண்டிப்பா. ஸோ சிக்கனும் ஆயிடுச்சு. இந்த சைடு டிஷ்க்கு பெப்பர் சிக்கன் நம்மளே பேர் வச்சுக்கிட்டோம். ஸோ இது ஃபுல்லாக உடைச்சு பார்ப்போம். அடி பிடிக்கல, எதுவும் பண்ணல, சூப்பராக இருக்கு, ஸ்மெல் நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சொல்கிறோம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போதைக்கு இதுதான் பிரியாணி. ஆனால் பாஸ்மதி கேட்டோம், பாஸ்மதி ரைஸ் இல்லை இது கண்டிப்பாக. இது கேரளாவில் அவங்க ஏதோ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏதோ கொடுத்துருக்காங்க. நம்மளும் பாஸ்மதி நம்பி வச்சாச்சு. ஆனால் இது கண்டிப்பாக இது பாஸ்மதி கிடையாது. டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பிரியாணி உடைச்சாச்சு, டேஸ்ட் பண்ண போகிறோம். டேஸ்டிங் டைம். அந்த பையனுக்கு எனக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அரிசி கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்கு. சிக்கன் கொஞ்சம் வச்சுப்போம். சாருக்கு ஆல்ரெடி வச்சாச்சு, ரொம்ப சூடாக இருக்கு. ஓகே கேஸ், நம்ம வீட்டில் எப்படி பிரியாணி செய்யுமோ அப்படி தான் இருக்கு. பாஸ்மதி ரைஸாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். இது ஓகே, நல்லா தான் இருக்கு. நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ. See you on next video. Bye bye.